பிரேஸ் தி லார்ட். தேவ மக்களே, வாருங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம். நம்முடைய கவலைகள், பாரங்கள் அது விலகும். கர்த்தரை நம்புகிற இருதயம் கர்த்தருக்கு அவசியம். என் கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அந்த கரத்தை பற்றிக் கொள்வோம். கைவிடாத கரம் இயேசுவின் கரம். அதை பிடிச்சுக்கிடுங்க. அவரை நம்புங்க. அவரை பற்றிக் கொள்ளுங்க. நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. சொல்லுங்க. நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இயேசுவே, உமது கரங்களையே நாங்கள் பற்றிக் கொள்வோம். நீ கைவிடாத நேசர், விட்டு கொடுக்காத அப்பா. இன்னைக்கு உமது பிள்ளைகள் உமது சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. சில காரியங்களிலே கைவிடப்பட்டது போல, சில விஷயங்களிலே சில மனிதர்கள் இவங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டு கொடுத்தது போல இருக்கலாம். ஆனால் நீர் கைவிடாதவர், நீர் விட்டு கொடுக்காதவர். உங்க பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து நீர் தூக்கி எடுத்து உயர்த்தி கண்மலையின் மேல் வைத்து அலங்கரிப்பீர். ஓ தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்னைக்கு உமது வேத வார்த்தை எடுத்து கொடுக்கும் பொழுது, அதை அவங்க கேட்கும் பொழுது இருதயத்தில் தேவனை தைரியம் உண்டாகட்டும். சந்தேகம் ஓடட்டும், பயம் ஓடட்டும். சின்ன சின்ன வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டு பண்ணி ஏதோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த தொட்டிகளெல்லாம் தூக்கி வீசட்டும். மனிதனுடைய உதவி, சில இடங்களிலிருந்து வர்ற நன்மைகள் எல்லாவற்றையும் மறந்து உம்மை நோக்கட்டும், உம்மை நம்பட்டும். நீங்க வழிகளை திறந்து கொடுங்க. ஆமென். கண்டிப்பாக கர்த்தர் இன்னைக்கு கிருபை செய்வார், தயவு செய்வார். எரேமியா புஸ்தகம் 32 அத்தியாயம் 40 எரேமியா 32:40. உங்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. ஆமென். மக்களை, அந்த வேத வார்த்தை எடுத்து வாசித்தோன்னா கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெருசு, அவர் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் என்பது நான் புரிந்து கொண்டேன். நான் துள்ளி குதித்தேன். நம்ம சில நேரம் கர்த்தரை மறந்துடுறோம், அவரை விட்டு விலகுறோம், அவரை மறந்தே போறோம். ஆனா கர்த்தர் பாருங்க, நமக்கு நன்மை செய்யும்படி நம்மளை விட்டு பின்வாங்குவதில்லையா. நீதான் என்னை மறந்துட்டியே, நீதான் உன் போக்குக்கு போறையே, போ, இனி நான் உன் கூட வர்றதுக்கு என்ன லாபம் இருக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விலகலை, பின்வாங்கலை, பின் தொடர்றார். இல்லை, என் பிள்ளைய நான் விட மாட்டேன். என் பிள்ளைகளை துன்பம், தீமைகள், நாசங்கள், மோசங்கள் மூழ்காதபடி நான் பின் தொடர்ந்து அவர்களுக்கு என் அன்பை காண்பிப்பேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருக்கலாம், நீங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கலாம், தூர போயிருக்கலாம், மறந்திருக்கலாம், வேத வாசிப்புள்ள ஜபம் இல்லை, ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், எனக்கு இது நடக்கலையே, இதை எதிர்பார்த்தேன், இது வரல, ஒரு விரைச்சில கர்த்தரே வேணான்னு நீங்க இன்னைக்கு நிற்கிறீங்களா? ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் உங்களை விட்டு பின்வாங்காமல் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க, ஒன்றும் வேணாம், நான் தனியாக இருந்துக்கிறேன், என்ன நடக்குதோ நடக்குதுன்னு நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை விட்டு கொடுக்கல, உங்களை விட்டு விலகவும் இல்லை. இன்னைக்கு தயவு செய்து இருக்கிற இடத்துல அப்படியே நின்று திரும்பி யூட்டர்ன் பண்ணி, லார்ட் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் வேணும், உங்களை வைத்து தான் வாழ்வேன். அது என்ன சூழ்நிலை இருக்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, ஒரு பெரிய பஞ்சம் இருக்குதா, பற்றாக்குறையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை செல்வம் இல்லையா, பிள்ளைகள் நிமித்தம் சில உபத்திரமா, வழிகளா, வேதனையா, தொழில் முன்னேறலையா, பலவிதமான கசப்பான அனுபவங்களா, உங்களை ஏமாற்றி விட்டார்களா, அப்படியே நின்று திரும்பி இயேசுவே எனக்கு நீர் வேணும்னு சொல்லுங்க. அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஜெயம் கொடுப்பார். ஜெய கிறிஸ்து ஜெயத்துல நடத்துவார். இயேசுவே நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.